ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் ரகுவரனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, நடிகர் ரகுவரனை பற்றின ஒரு சூப்பரான தகவலை பார்க்கலாம். தனித்துவமான நடிப்பு மற்றும் மிரட்டும் விதமான டயலாக் உச்சரிப்பு என தமிழ் சினிமா ரசிகர்களை தன் பக்கம் கட்டி போட்டு வச்சவர் தான் நடிகர் ரகுவரன். சினிமா கல்லூரியில் படித்த ரகுவரன் நடிப்பிற்கு தேவையான நுணுக்கங்கள் அனைத்தையுமே கற்றுக்கொண்டு தனக்கான வாய்ப்பை தேடி அலைஞ்சிருக்காருங்க. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 7ஆம் மனிதன் படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நடித்த முதல் படத்திலேயே தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு நடிகர் ரகுவரன். ஆரம்பத்தில் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்த ரகுவரனுக்கு அடுத்தடுத்த படங்களில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பும் கிடைச்சிருக்குங்க. பொதுவாக தமிழ் சினிமாவில் வில்லன் என்றாலே கட்டுமஸ்தான் உடல், மிரட்டு தோரணை, நடுங்க வைக்கும் குரல் என கம்பீரமான தோற்றத்துடன் இருப்பவரே வில்லன் என்ற வரையறை வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. ஆனால் வில்லன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற வரையறையை உடைச்சவர் தான் நடிகர் ரகுவரன். குழிவிழிந்த கன்னம், அளவுக்கு அதிகமான உயரம், ஒல்லியான தேகம், மீசையில்லா முகம் என வில்லனுக்கு அதுவரை கோலிவுட் எழுதியிருந்த ஃபார்முலாவை மீறி தனது உடல் மொழி, குரல், பார்வை என அனைத்தையும் வைத்து வில்லனாக கோலிவுட்டையே ஒரு கலக்கியிருக்காரு நம்ம ரகுவரன். சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் பல படங்களில் ஒன்றாக நடித்த நடிகர் ரகுவரன் பாட்ஷா படத்தில் மார்க் ஆண்டனியாக நடித்து அனைவரையும் மிரட்டியிருக்காருங்க. இன்றளவிலும் அந்த கதாபாத்திரத்தை ரகுவரனை தவிர நிச்சயம் யாராலையுமே செய்ய முடியாதுங்க. இவரின் நடிப்பு பேசப்பட்டிருக்குங்க. இந்தியா அளவிலேயே மிகவும் பிரபலமான டாப் வில்லன் நடிகராக வலம் வந்தவர் தான் நம்ம நடிகர் ரகுவரன். ரகுவரன் நடிகர் ரோகிணியை காதலித்து 1996ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொள்கிறாரு. 1998ஆம் ஆண்டு இவர்களுக்கு ரிஷிவரன் அப்படின்ற மகனும் பிறக்கிறாருங்க. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட மனக்கசப்பால் இருவரும் பிரிஞ்சிடுறாங்க. மகன் ரோகிணியுடன் வசித்து வர்றாருங்க. மகனை விட்டு இருந்த அந்த பிரிவு ரகுவனை மனதளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டுச்சுங்க. மகன் மீது அளவு கடந்த அன்பு காட்டியவர் ரகுவரன் மகன் என்ன கேட்டாலும் அதை நிகழ்த்தி காட்டிடுவாராம். ரோஹிணி, ரகுவரன் இருவரும் பிரிந்தாலும் மகன் மீது அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க. 2008ஆம் ஆண்டு மாரடைப்பால் ரகுவரன் உயிரிழந்துடுறாரு. அதிகப்படியான குடிப்பழக்கம்தான் அவரது இறப்பிற்கு காரணம் என்று சொல்லப்பட்டாலும் மகனை பிரிந்த மன அழுத்தமும் அவரின் இறப்பிற்கு முக்கிய காரணம் என்று சொல்கிறாங்க. இப்போது ரகுவரனோட மகன் ரிஷியின் புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருதுங்க. ரகுவரனின் மகன் ரிஷியின் புகைப்படங்கள் வைரலாகி வரும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே அப்பா மாதிரியே உயரம், தோரணை, ஜாடை எல்லாமே இருக்குது. தற்போது அவருக்கு 25 வயசாகுது அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. ஆமாங்க, வேறு ஒரு நடிகரை பற்றின தகவல்கள் நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.